सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा गीषाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्. கடைசியா நம்ம படிச்சது உற்பத்தி விதிகி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதுலயும் ஒரு சின்ன விசாரம் பண்ணினோம். உற்பத்தி விதினா என்னதுன்னு கேள்வி கேட்டு எந்த விதியில யாகஸ்வரூபமான திரவியமோ தேவதையோ கேட்கப்படுகிறதோ அந்த விதிதான் உற்பத்தி விதி அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை வச்சுன்னு ஒரு கேள்வி எழுப்பினா, என்ன கேள்வி? இப்படி நீங்க சொல்றதா இருந்தால் அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியம் உற்பத்தி விதியா ஆகவே ஆகாது. ஏன்னா அதுல திரவியமோ தேவதையோ இல்லையே, சுயமானமா இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டு, இந்த அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல திரவியம் தேவதா கேட்கப்படலை என்றாலும் அதுதான் உற்பத்தி விதியா ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்படி இந்த வாக்கியம் அக்னிஹோத்திர கர்மாவினுடைய உற்பத்தி விதி இல்லைன்னு சொன்னா, திரவியம் எந்த வாக்கியத்தை கேட்கப்படுகிறதோ, அதாவது தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியம், அந்த வாக்கியம் தான் கர்மோத்பத்தி வாக்கியமா ஆயிடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியம் வியர்த்தம்னு ஆயிடும். அப்படி இந்த வாக்கியத்துக்கு வையர்த்தியம் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சு வேற வழி இல்லாமல் திரவியமோ தேவதாவோ யாகஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த ரெண்டுத்துல எதுவும் கேட்கப்படாமல் இருந்தாலும் கூட அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியமே கர்மோத்பத்தி வாக்கியம் அப்படின்னு இதுவரையில் உற்பத்தி விதியை விசாரம் பண்ணி சொல்லி கொடுத்தார். இந்த விதிகள் எத்தனை வகையா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா 4 வகையா இருக்குன்னு சொன்னோம். உற்பத்தி விதிகி, விநியோக விதிகி, அதிகார விதிகி, பிரயோக விதின்னு. இதுல முக்கியமா சொல்லதா இருந்தால் உற்பத்தி விதிகி, விநியோக விதிகி, பிரயோக விதி. அதிகார விதிங்கிறது ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்ல போறது இல்ல. ஏற்கனவே உற்பத்தி விதியினால தெரியப்பட்ட கர்மாவுக்கு பல சம்பந்தத்தை சொல்லும் இல்லையா? இதே விநியோக விதி அப்படி இல்லை, பிரதானத்துக்கும் அங்கத்துக்கும் சம்பந்தத்தை சொல்லும். இப்படி ஒவ்வொரு விதியும் ஒரு வேலை செய்யறது. இப்போ எதுக்காக இதை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, இந்த 4த்துலயும் ரொம்ப பிரதானமா இருக்கக்கூடியதுன்னு கேட்டால் உற்பத்தி விதிகி, விநியோக விதிகி, பிரயோக விதிகி இப்படின்னு 3 விதிகள். இதுல ஒவ்வொரு விதிக்கும் உபகாரகமாக இருக்கக்கூடியதான, சககாரகமா இருக்கக்கூடியதான பிரமாணங்கள் 3 உண்டு. இப்போ உற்பத்தி விதியை நம்ம பார்த்திருக்கோம். இந்த உற்பத்தி விதிக்கு சககாரகாணி ஷட் பிரமாணானி வர்த்தந்தே. அவைகள் எவைகள் அப்படின்னு கேட்டா எழுதிக்கணும். சப்தாந்தர, அபியாச, சங்க்யா, சம்ஞா, குண, பிரகரணாந்தராணி. மறுபடியும் சொல்றேன். சப்தாந்தர, அபியாச, சப்தாந்தரம், அபியாச, சங்க்யா, சம்ஞா, குண, பிரகரணாந்தரம். இப்படி இந்த 6 பிரமாணங்கள் எந்த விதிக்கு
உபகாரகமா இருக்கு அப்படின்னு கேட்டால் உற்பத்தி விதிக்கு சககாரகமா இருக்கு, உபகாரகமா இருக்கு. அப்படின்னா என்னது, என்ன பண்ணி கொடுக்கறது அந்த விதிக்கு? நல்லா கவனிங்கோ. இந்த உற்பத்தி விதி கர்மாவினுடைய உற்பத்தியை சொல்றது இல்லையா, அதனால்தான் அது உற்பத்தி விதினே பேரு. இது உற்பத்தி விதியா இல்லையா அப்படின்னு நாம எப்போ சொல்ல முடியும்? கர்மாக்கள்லாம் வேறு வேறுன்னு தெரிஞ்சா தானே. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். தர்ஷபூர்ணமாசாபியாம் யஜேதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிற இன்னொரு வாக்கியம் இருக்கு. இப்போ இந்த ரெண்டும் உற்பத்தி விதியா இல்லையா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன பதில் சொல்லலாம்? உற்பத்தி விதி தான். ஏன்னா தர்ஷபூர்ண மாசாபியாம் யஜேதா அப்படிங்கிற வாக்கியம் தர்ஷபூர்ண மாச கர்மாவே சொல்றது. அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் அக்னிஹோத்திர கர்மாவே சொல்றது. ரெண்டு கர்மாவும் வெவ்வேறானதுதான் இல்லையா? அப்போ இது ரெண்டும் அந்த ரெண்டு கர்மாவினுடைய தனிப்பட்ட உற்பத்தி வாக்கியங்கள், உற்பத்தி விதிகள். இப்போ நம்ம இதை உற்பத்தி விதின்னு எதை வச்சு முடிவு பண்ணோம்னு கேட்டா ரெண்டு கர்மாவும் வெவ்வேறுங்கிறதுனால. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. சோமேன எஜேதா ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ எஜேதா இப்படின்னு ரெண்டு வாக்கியங்களை முன்னாடி நான் வைக்கிறேன். இந்த ரெண்டும் உற்பத்தி விதியா இல்லையா அப்படின்னு நான் கேட்கிறேன். நாஸ்தி நாஸ்தின்னு பதில் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? இப்போ அதுக்கு நீங்க பதில் என்ன சொல்வீங்க? ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ எஜேதா அதிகார விதியா இருக்கு. சரி, நான் இப்போ உங்களுக்காக நானா ஒரு உதாரணம் கல்பிச்சு சொல்றேன். சோமேன எஜேதான்னு ஒரு வாக்கியம், ஜோதிஷ்டோமேன எஜேதான்னு ஒரு வாக்கியம். இப்போ இது ரெண்டு வாக்கியங்களும் ஒரே கர்மாவை சொல்றதா வெவ்வேறு கர்மாவை சொல்றதா? அல்லது இந்த ரெண்டு வாக்கியம் அதனாலதான் என்ன கிடையாதுன்னு கேட்டா இந்த ரெண்டு வாக்கியங்களும் உற்பத்தி விதி கிடையாது. ரெண்டுமே உற்பத்தி விதி கிடையாது. ஏதோ ஒண்ணுதான் உற்பத்தி விதி. ஏன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இந்த ரெண்டு கர்மா ரெண்டு வாக்கியங்களால சொல்லப்படுகின்ற கர்மா ஒண்ணுதானே. ஒரே கர்மாவுக்கு ரெண்டு உற்பத்தி வாக்கியம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வாக்கியம் உற்பத்தி விதியா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நமக்கு என்ன தெரிய வேண்டியதா தெரியுமா? அந்த வாக்கியத்தினால சொல்லப்படுகின்ற கர்மா வெவ்வேறானதா இல்ல வேற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட அதே கர்மா தானா இது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. சோமேன எஜேதாங்கிற வாக்கியத்தினால எந்த கர்மா சொல்லப்படுகிறதோ அதே கர்மா தான் ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ எஜேதாங்கிற வாக்கியத்தினால ஜோதிஷ்டோம பதத்தினாலையும் சொல்லப்படுறது அப்படின்னு இந்த கிரந்தம் நாம படிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. அந்த நிலையில யோசிச்சு பாருங்க. அப்போ நான் இந்த ரெண்டு வாக்கியங்கள் உங்க முன்னாடி வச்சுட்டு இந்த ரெண்டு வாக்கியம் உற்பத்தி விதியா இல்லையான்னு கேட்டா சொல்லல இல்லையா? ஆமா, இது உற்பத்தி விதி தான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஏன் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது அது ரெண்டும் ஒரு கர்மா தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ உற்பத்தி விதிய நாம ஒத்துக்கிறதுக்கு முதல்ல என்ன தெரிய வேண்டியதா இருக்குன்னா கர்ம பேதா தெரிய வேண்டியதா இருக்கு இல்லையா? அது தெரியலன்னு சொன்னால் நம்மளால என்ன முடிவு பண்ண முடியாது? இது உற்பத்தி விதியா இல்லையா சொல்லவே முடியாது இல்லையா? அப்போ கர்ம பேதத்தை தெரிஞ்சுட்டாதான் உற்பத்தி விதியை தெரிஞ்சுக்க முடியும். அந்த கர்ம பேதத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட 6 பிரமாணங்கள் உதவுறது. எப்படி பாருங்க, சாப்பிட்றான், தூங்குறான், படிக்கிறான், விளையாடுறான். இப்போ 4 வாக்கியங்கள் 4 கிரியாக்களை சொல்லியிருக்கேன். இந்த 4 கிரியாக்களும் வெவ்வேறானதா ஒன்னாத ஒரே கிரியா தானா? வெவ்வேறு. எப்படி கண்டுபிடிச்சது இப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் உடனே? அந்த வாக்கியம் அந்த சப்த அர்த்தத்தை பார்த்தாலே தெரிகிறதே. விளையாடுறாங்கிறது வேற கிரியா, சாப்பிட்றாங்கிறது வேற கிரியா. அந்த சப்தத்தினாலேயே தெரிஞ்சிடுறது. சப்தாந்தரம். விளையாடுறாங்கிறது காட்டிலும் படிக்கிறாங்கிறது வேற சப்தா. அந்த சப்தத்துடைய அர்த்தமே வேறானதுன்னு அர்த்தம் இல்லையா? அத போல ஹிரண்யம் ஆத்ரேயாய ததாதி, சோமேன யஜேதா, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி,
இந்த இடத்துல இந்த சொன்ன வாக்கியங்கள்ல இந்த உதாரணங்கள் கூட எடுத்து வச்சுட்டா சௌகரியம். இந்த வாக்கியங்கள் நான் 3 விதமான வாக்கியங்கள் சொன்னேனே, இந்த 3 வாக்கியங்கள்னாலையும் சொல்லப்படுகின்ற கர்மா ஒன்னா இல்ல வெவ்வேறானதா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தை சொல்லிடுவோம், வெவ்வேறு தான். ஹிரண்யம் ஆத்ரேயாய ததாதி தானம், அக்னிஹோத்திரம் ஜுஹோதி ஹோமஹா, சோமேன யஜேதா யாகா. கேட்ட மாத்திரத்திலே என்ன தெரிகிறது? சப்தாந்தரம், வெவ்வேறு சப்தங்கள் இங்க சொல்லப்பட்டிருப்பதனாலே அந்த சப்தங்களுடைய அர்த்தம் வெவ்வேறாக இருப்பதினாலேயே இந்த இடத்துல ஒவ்வொரு கர்மாவும் வெவ்வேறானதுன்னு தெரிகிறது. கர்ம பேதா தெரிகிறது. வெவ்வேறான கர்மான அர்த்தம் கர்ம பேதான்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல கர்ம பேதாவை நாம எந்த பிரமாணம் கொண்டு சொல்லியிருக்கோம்னு கேட்டால் சப்தாந்தரம் என்கின்றதான பிரமாணத்தை கொண்டு, இல்லையா? இப்ப 6 பிரமாணத்துல முதல் பிரமாணத்தினால கர்மபேதா எங்க வருதுன்னு பார்த்தோமா இல்லையா? இது நல்லா புரிஞ்சிருக்கா? அடுத்தது பாருங்க. ஆமா, அடுத்தது பாருங்க. அபியாசாத் கர்மபேதா. அபியாசான்னு என்ன அர்த்தம்? புனః உச்சாரணம். இப்ப பாருங்க, நான் ஒரு சில வாக்கியங்களை சொல்றேன். சமிதோ யஜதி, தனூனபாதை யஜதி, இடோ யஜதி, பரிஹிர் யஜதி, சுவாகாரை யஜதி. இப்படி 5 வாக்கியங்கள் இருக்கு. முன்னாடி நம்ம கர்மபேதத்தை ரொம்ப சுலபமா சொல்லிட்டோம். ஏன்னா ஹிரண்யம் ஆத்ரேயாய ததாதி ஜுஹோதி யஜதி இப்படிலாம் வந்தது சொல்லிட்டோம். இங்க அப்படி சொல்லலாமா? இங்க அந்த மாதிரி இல்ல. எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? யஜதி யஜதின்னு தான் இருக்கு. அப்போ இங்க நம்ம இந்த சப்தாந்தராத் கர்மபேதான்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னும் சொல்ல போனா எஜதி எஜத்தின்னு கேட்கறதுனால நமக்கு இன்னும் என்ன ஒரு எண்ணம் வரும்? ஒரே கர்மா தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா இல்லையா? ஆனா இந்த அபியாசாவே கர்மாந்தரத்தை சொல்றது, வேறு கர்மா இவைகள் அப்படின்னு சொல்றது. எப்படி நம்ம வேணா இப்படி சொல்லலாம், நான் வந்து மளிகை கடைக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும், கோவிலுக்கு போகணும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொன்றும் காரியம் வேறு, இல்லையா? போகணும் ஒவ்வொன்று அனுவர்த்தியா இருந்தாலும் கூட, ஒரே மாதிரி கிரியாவை சொல்லதா இருந்தாலும் அந்த கர்மா வேறு, இல்லையா? அத போல இங்கேயும் நினைச்சு பாருங்க. சமிதோ இரத்திங்கிற வாக்கியத்தினால எந்த கர்மா சொல்லப்பட்டதோ அதே கர்மாவானது இடோ இரத்திங்கிற வாக்கியத்தினாலையும் சொல்லப்பட்டா அந்த சமிதோ இரத்தி வாக்கியம் எதுக்கு? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம படிச்ச பாடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். அக்னிஹோத்தன் ஜுஹோதின்னு வாக்கியம் இருக்கு. இது உற்பத்தி வாக்கியம். இதை காட்டிலும் வேறான எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலேன்னு வச்சுப்போம். அக்னிஹோத்தன் ஜுஹியாத் சொர்க்க காமஹாங்கிற வாக்கியம் புதுசா வேற எந்த விஷயத்தையும் சொல்லலேன்னு வச்சுப்போம். சொர்க்க காமஹான்னு பதம் இருக்கு, இல்லைன்னு வச்சுட்டு நம்ம பேசுவோம். அக்னிஹோத்திரன் ஜுஹியாத்னு ஒரு வாக்கியம், அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு ஒரு வாக்கியம். ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் இருக்கு? ரெண்டும் ஒரே விஷயத்த சொல்றதுன்னா வியர்த்தம் தானே. அதான் முதல் வாக்கியத்தினாலே நம்ம கர்மா கிடைச்சிருத்து. அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் அப்படிங்கிற வாக்கியத்தினாலேயே நமக்கு கர்மோத்பத்தி ஆயிடுத்து. மறுபடியும் அக்னிஹோத்திரன் ஜுஹோத்தின்னு ஒரு வாக்கியம் எதுக்கு? வியர்த்தம் தானே. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இல்ல அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் சொர்க்க காமஹான்னு சொர்க்க காம பதம் இருக்கு. இது எதை சொல்றது? சொர்க்க ரூப பல சம்பந்தத்தை சொல்றதுன்னு முந்தின வாக்கியத்தை காட்டிலும் அதிகப்படியான ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்றதாக நம்ம காண்பிக்கணும். அப்பதான் அந்த வாக்கியம் என்னமாகும்? சார்த்தகமாகும். இல்லைன்னு சொன்னா வியர்த்தம். அத போல சமிதோ இரத்திங்கிற வாக்கியத்துல கர்மா விதிக்கப்பட்டதுன்னு வச்சுப்போம். அதுதான் கர்மோத்பத்தின்னு வச்சுப்போம். இடோ இரத்திங்கிற வாக்கியத்துல என்ன சொல்லப்பட்டது? சமிதோ இரத்திங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட கர்மா உத்தேசிச்சு தத்னா ஜுஹோதி மாதிரி இங்கதான் திரவியம் விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லணும். அங்க கிடைக்காத ஒண்ணு இங்க கிடைச்சதா சொல்லணும். சரி, சொல்லிப்போம். அடுத்தது பரிஹீர் ஏஜத்தி இருக்கு, இதனால என்ன விதிக்கப்பட்டது? இப்படி ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஏதாவது ஒரு சார்த்தகம் சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்ல முடியல. அதனாலதான் என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, ஒரே மாதிரி எஜதின்னு சுயமானமா இருந்தாலும் விஹிதஸ்ய விதான அயோகாத்து, விதிச்ச கர்மாவையே மறுபடியும் விதிக்க முடியாது என்பதனால அனன்ய பர விதி புனஸ்ரவனாதுன்னு சொல்லுவா. அனன்ய பரன அர்த்தம் இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியம் கர்மாவை விதிக்கிறது, தத்னா ஜுஹோதிங்கிறது
கர்மா விதிக்கிறதா? இல்ல, திரவியத்தை விதிக்கிறது. அப்போ இந்த வாக்கியம் கர்ம பரமா இல்ல, அந்நிய பரமா இருக்கு. அந்நிய பரம்னு அர்த்தம் அந்த கர்மாவுக்கு தேவையான திரவிய பரமா இருக்கு, அந்நிய பரமா இருக்கு. ஆனா அந்த மாதிரி இங்க சமிதோ இரதிக்கு அப்புறம் இடோ இரதி பரிகிர இரதி இந்த வாக்கியங்கள்லாம் அனன்ய பரம், அந்நிய பரமா இல்ல, அனன்ய பரமா இருக்கு. வேற எந்த ஒரு திரவியத்தையும் விதிக்கிறதா இல்ல. அந்நிய பரமா இருந்தா நமக்கு அது உபயோகப்படும். தத்னா ஜுஹோதி மாதிரி அந்நிய பரம், திரவிய பரம், திரவிய விதானார்த்தம் இதம் வாக்கியம் ஆகத்தம் அப்படின்னு சொன்னா அது அந்நிய பரம். அப்படி இல்லைன்னா அனன்ய பரம் இல்லையா? அப்போ இந்த வாக்கியங்கள்லாம் இப்படி அனன்ய பர விதி புனஸ்ரவணம், விதி வேறாங்க, எஜதி எஜதின்னு விதி வேற இருக்கு. அதனால என்ன பண்றோம் இந்த இடத்துல, அபியாசாத் கர்ம பேதா அப்படின்னு அர்த்தம். சமிதோ இரத்திங்கிற இடத்த ஒரு தனி கர்மா, இடோ இரத்திங்கிற வாக்கியத்தை ஒரு தனி கர்மா, பரிகிர இரத்திங்கிற வாக்கியத்தை தனி கர்மா. இப்படி ஒவ்வொரு வாக்கியத்திலையும் கர்ம பேதத்தை ஒத்துக்கிறோம். ஒத்துண்டாச்சுன்னு என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் உற்பத்தி வாக்கியம்னு ஆயிடும். இப்ப நல்லா பாருங்க, நம்ம இதெல்லாம் சககார பிரமாணங்கள் ஏன் சொல்றோம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னோமே, சப்தாந்தராத் கர்மபேதான்னு, அங்கேயும் அப்படிதான். ஹிரண்ய மாத்திரேயாய ததாதி சோமேன யஜேதா அக்னிஹோத்தன் ஜுஹோத்தின்னு இந்த பதங்களை வச்சுண்டு அர்த்தம் வேறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சப்தாந்தராத்து கர்மபேதா முதல்ல சொல்லிடுறோம். சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்போ இந்த வாக்கியங்கள்லாம் அந்தந்த கர்மாவுடைய உற்பத்தி வாக்கியம் அப்படின்னு தெரியும். முதல்ல சப்தாந்தர பிரமாணத்தினால கர்மபேதத்தை சொல்லிட்டோம்னா தான் அப்புறம் அது உற்பத்தி வாக்கியமா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அத போல சமிதோ எதத்தி தனோனபாதம் எதத்தி இந்த மாதிரி வாக்கியங்கள்ல முதல்ல நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அபியாசாத் அனன்ய பர விதி புனஸ்ரவணாத் கர்மபேதாவை சொல்லிடுறோம். கர்மபேதா சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த வாக்கியங்கள் அந்தந்த கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியங்கள். எப்படி? சமிதோ எதத்திங்கிற வாக்கியம் சமித் யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம், இடோ எதத்திங்கிறது இடா யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம். இப்படி ஒவ்வொரு வாக்கியமும் அந்தந்த கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்போ? இதெல்லாம் கர்மபேதத்தை சொன்னதுக்கு அப்புறம். இல்லைன்னா கர்மபேதத்தை சொல்றதுக்கு முன்னாடி இது உற்பத்தி வாக்கியமா இல்லையன்னு நம்மளால சொல்லவே முடியாது. எப்படி? சோமேன எஜேதா ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ எஜேதாங்கிற இடத்துல நம்ம இது ரெண்டும் உற்பத்தி வாக்கியம், ரெண்டு கர்மாவோட உற்பத்தி வாக்கியம் அப்படின்னு ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அங்க கர்ம பேதாவே சொல்ல முடியல. அப்போ கர்ம பேதா எங்க சொல்ல முடிகிறதோ அங்கதான் நம்ம என்ன சொல்ல முடியும், கர்ம பேதா எங்க சொல்றோமோ அங்கதான் உற்பத்தி விதியை சொல்ல முடியும். சரி, இப்ப நம்ம ரெண்டு பிரமாணத்தை பார்த்துட்டோம். கர்ம பேதத்தை சொல்லக்கூடிய ரெண்டு பிரமாணம். மூணாவது என்னது? சங்கியா. சங்கியாவுக்கு ஒரு ஸ்வபாவம் உண்டு. அதாவது த்வித்வாதி சங்கியாவுக்கு, த்வித்வாதி சங்கியா ஒரு சங்கியா, ஒன்னாவது சங்கியா நம்ம வச்சுக்கொண்டா, ரெண்டாவதுல இருந்து ஆரம்பிச்சு இது என்ன பண்ணுன்னு கேட்டா, பின்னமான ரெண்டு பதார்த்தத்தை எல்லாம் உட்காரும். இத புரிய வைக்கிறதுக்கு நான் முதல்ல இந்த என்னென்ன விஷயம் சொல்லிடுறேன். ரெண்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலே அங்க எத்தனை பதார்த்தம், இரண்டு இருக்குன்னு சொன்னாலே அங்க ரெண்டு பதார்த்தம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பதார்த்தத்தை கொண்டு இரண்டு இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டா இந்த ரெண்டுங்கிற சங்கியாவே பரஸ்பரம் ரெண்டு பின்னமான பதார்த்தத்தெல்லாம் இருக்கும். ஸ்வாஸ்ரய பிரதியோகிக ஸ்வாஸ்ரயானுயோகிக பேத வியாபியத்துவம் சங்கியாயா அப்படின்னு ஒரு நையாயிக ரீதியா சொல்லுவோம். இது நம்ம இந்த ஒரு நிலையில ரொம்ப இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இதனுடைய அர்த்தம் மட்டும் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ரெண்டுன்னு சொன்னாலே இப்ப என்கிட்ட ஒரு மொபைல் கையில இருக்கு, இது ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னால சொல்லவே முடியாது. ஏன்னா ஒண்ணுதானே இருக்கு. அப்போ இதுல ஏகத்துவாசிரியம் வரும். த்வித்வாசிரியம் வரதா இருந்தால் இதை காட்டிலும் இன்னொரு ஒரு பின்னமான பதார்த்தம் வேணும். இன்னொரு பின்னம்ங்கிறது மொபைலாவும் இருக்கலாம், இன்னொரு மொபைலாவும் இருக்கலாம் இல்லையா? அப்படி ரெண்டு பதார்த்தங்கள் இருந்தா தான் அங்க என்ன வரும், த்வித்வம் வரும். இல்லாட்டி வராது. நான் இத சொல்றதுக்கு ஆரம்பிச்சேன், நமக்கு லௌகிகமா இருந்தாலும் பரவாயில்லை, புரிஞ்சுக்கிறது தேவைப்படும்னு. பிரசித்தமா இந்த வாழைப்பழ காமெடின்னு சொல்லுவா இல்லையா?
ஒரு வாழைப்பழத்தை கொண்டு வந்துட்டு ஒண்ணு இது இன்னொன்னு எதுன்னு கேட்பா இல்லையா? அப்போ இதுதான் அது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? வாங்கினது 2 பழங்கள், ஒரு பழத்தை நம்ம காமிச்சுட்டு இன்னொன்னு எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இதுதான் அதுன்னு சொன்னா நம்ம ஏன் எடுத்துக்கிறது இல்லை? அதை யோசிச்சா தெரியும். இந்த த்வித்வம்ங்கிறத 2ங்கிறத ஒரு பதார்த்தத்துல இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இன்னொரு பதார்த்தம் இருக்கணும். அது இன்னொரு பதார்த்தம் பழமா இருக்கலாம், வேற பதார்த்தமா இருக்கலாம், எது இருக்கலாம். ஆனா அதை காட்டிலும் வேறானதா இன்னொன்னு இருக்கணும் அங்க. அப்படி இருந்தாதான் அங்க 2ங்கிற பிரயோகமே பண்ண முடியும் இல்லையா? அதனாலதான் நம்மளால அதையே காமிச்சா எடுத்துக்க முடியாது. இது நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ இந்த த்வித்வாதி சங்கியா 2வது முதலிய சங்கியா ஆனது ஒரே இடத்துல போய் சேராது. அதுக்கு ஆசிரியமாக சங்கியாவுனுடைய ஆசிரியமாக, சங்கியாங்கிறது குணஹாதனே, ஏதோ ஒரு பதார்த்தத்துல போய் ஆசிரியமா இருக்கும் இல்லையா? 1 அப்படின்னா அந்த 1 எங்க இருக்கு? ஏதோ ஒரு பதார்த்தத்தை காமிக்கணும். 2ன்னு சொன்னா அந்த 2ங்கிற சங்கியா தனியா இருக்காது, அது ஏதோ ஒரு பதார்த்தத்துல போய் சேர்ந்திருக்கும், ஆசிரியமா தான் இருக்கும். அப்படி 2ங்கிற சங்கியானது அவசியம் ஒரு பதார்த்தத்துல ஆசிரியமா இருக்காது. ஒரே பதார்த்தத்துல 2ங்கிற சங்கியா ஆசிரியமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. சரி, இருக்கட்டும். இது நல்லா புரிஞ்சுட்டு இல்லையா? பாருங்க ஆகட்டும். இப்ப பாருங்க, இந்த திஸ்ர ஆஹுதீர் ஜுஹோதி அப்படின்னு இதுக்கு உதாரணம் பிரசித்தமா. திஸ்ர ஆஹுதீஹி ஜுஹோதி. இப்போ இந்த திஸ்ரஹா அப்படிங்கிற சங்கியாவானது இந்த தாத்வர்த்தமா இருக்கக்கூடிய ஹோமத்துல ஆசிரியமா இருக்கு. திரித்துவம் எங்க ஆசிரியமா இருக்குன்னு சொன்னா ஹோமத்துல, தாத்வர்த்தமா இருக்கக்கூடிய ஹோமத்துல. இப்போ இந்த ஹோமஹா ஒன்னா அல்லது வெவ்வேறானதா அப்படின்னு சம்சயா. ஒரே ஹோமம் 3 தரம். அது அபியாசா. அதுதான், அதனால சொல்ல வந்தேன், அபியாசா வேறு. இந்த வித்தியாசம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற உற்பத்தி வாக்கியத்தினால அக்னிஹோத்திர ஹோமஹா கிடைச்சிடுது. நம்ம ஏன் அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு இருக்கிறது பிரயோகத்துல இருக்கிறதே நான் சொல்றேனே, பிரயாஜ யாக இருக்கு இல்லையா, அதுக்கு ஏகாதசத்துவம் விதிக்கப்படுறது, ஏகாதச சங்கியா. பிரயாஜ யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம் சமிதோகிரத்தின் இந்த மாதிரியான வாக்கியம். இந்த உற்பத்தி வாக்கியத்துல அந்த சங்கியா இல்ல, அதுக்கப்புறம் ஏகாதசத்துவ சங்கியா கேட்கப்படுறது. எப்படி தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ததி விதிக்கப்படுறதோ அதை போல சங்கியா விதிக்கப்படுறது. இப்படி கர்மா உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் அதுல போய் சங்கியா சேருமா இருந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த சங்கியாவை ஆவர்த்தி பண்ணிப்போம், 11 தடவை பண்ணுவோம். இதுக்கு ஆவர்த்தி அபியாசா அப்படின்னு பேரு. இது எப்போ கர்மா உற்பத்தி ஆயிடுத்து அதுக்கப்புறம் சங்கியா சேர்றது, அப்போ அந்த நிலையில நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கர்மாவை ஆவர்த்தி பண்ணிப்போம். சரியா? இதே கர்மா உற்பத்தி ஆகின்ற பொழுதே அந்த கர்மாவிலேயே சங்கியா சொல்லப்பட்டால் அப்போ கர்மாவுடைய ஆவர்த்தின்னு அர்த்தம் இல்லை, கர்மாவே மாறும். அத்தனை கர்மாக்களா அது இருக்குன்னு அர்த்தம். வித்தியாசம் புரியுறதா? கர்மா உற்பத்தி ஆயிடுத்து, உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் ஒரு சங்கியா சேருமா இருந்தால் அப்போ நம்ம ஆவர்த்தி பண்ணிப்போம், அதுதான் அங்க அபியாசா. ஆனா சங்கியாவானது கர்மாவிற்கு கர்மாவினுடைய விசேஷணமாக விதிக்கப்பட்டிருக்கு உற்பத்தி காலத்திலேயே, கர்மோத்பத்தி காலத்திலேயே. அப்போ இங்க ஆவர்த்தி கிடையாது, கர்மாக்களே 3ன்னு அர்த்தம். உற்பத்தி வாக்கியத்துல ஸ்ரூயமானமா இருக்கக்கூடிய கர்மாவானது அந்த கர்மாவினுடைய பேதத்தை சொல்லிடும். ஒரு சின்ன இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன யுக்தி சொல்றேன். இந்த விசேஷனம் நம்ம கொடுக்கிறோமா இல்லையா, விசேஷனம் ராமஹா நீலஹா கிருஷ்ணஹா ஷியாமஹா இப்படிலாம் சொல்றோமே, இந்த விசேஷனம் எதுக்கு? மற்றவர்கள் இடத்துல இருந்து இவரை பிரிச்சு காமிக்கிறதுக்கு தானே விசேஷனம்.
விசேஷணத்தினுடைய வேலையை வியாவர்த்தகத்துவம் தான், மற்றவர்களிடத்துல பிரிச்சு காமிக்கிறது. அத போல உற்பத்தி காலத்துல இந்த திரித்துவ சங்கியாவானது கர்மாவில விசேஷணமா சொல்லப்பட்டால் எதுக்காக சொல்லப்படுறது? அதை பிரிக்கிறதுக்கு தான், கர்மாவுடைய பேதத்தை சொல்றதுக்கு தான். சரியா? இது புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்ப இந்த திஸ்ரா ஆகுதி ஜுஹோதிங்கிற இடத்துல இந்த திரித்துவம் சங்கியா இருக்கு, 3ங்கிற சங்கியா, இது இந்த ஆகுதியில போய் அதாவது ஹோமத்துல தாத்வர்த்தத்துல போய் சேருது. அதனால என்ன ஆறுதுன்னு கேட்டால் கர்ம 3ன்னு தெரியறது. தாத்வர்த்தத்துல போய் சேர்றதுனால தாத்வர்த்தம் 3 விதமா இருக்குன்னு தெரிகிறது. சங்கியாவானது விசேஷணமாக சேர்றது. இந்த இந்த நான் இப்ப சொல்லிக் கொடுக்க இந்த வழி பின்பற்றினா ஈஸியா புரிஞ்சிடும். சங்கியாவானது விசேஷணம். எதற்கு விசேஷணம்? தாத்வர்த்தத்திற்கு விசேஷணம் இல்லையா? ஹோமஹா திஸ்ராஹுதி ஜுஹோதி, ஆகுதின்னா அது ஹோமஹா தான், வேற ஒண்ணு 2 வித்தியாசம் நினைச்சுக்க வேண்டாம். ஹோமத்துக்கு இந்த திரித்துவம் சங்கியா விசேஷணம். இந்த விசேஷணம் என்ன பண்ணும்? எங்க போய் சேர்றதோ அதை மற்ற விஷயங்கள்ல இருந்து இதை பிரிச்சு காமிக்கும். அதுதான் விசேஷணத்துடைய வேலை. அப்போ இந்த திரித்துவமானது ஹோமத்துல போய் சேர்ந்தால், தாத்வர்த்தத்துல போய் சேர்ந்தால், அப்ப என்ன பண்ணும்? அந்த தாத்வர்த்த பேதத்தை சொல்லிடும். தாத்வர்த்த பேதம் தான் என்னது? கர்ம பேதா தான். தாத்வர்த்தா ஹோமஹா தான் அங்க கர்ம பேதா. அப்போ இந்த திரித்துவ சங்கியாவினால நமக்கு முதல்ல என்ன கிடைக்கிறது? தாத்வர்த்த பேதா கிடைக்கிறது. தாத்வர்த்த பேதம் கிடைச்சதுன்னா என்ன நமக்கு அடுத்தாப்புல கிடைக்கும்? கர்ம பேதா. தாத்வர்த்த பேதான்னா கர்ம பேதா தான். கர்ம பேதா கிடைச்சால் இந்த இடத்துல 3 கர்மாக்கள் இருக்குன்னு தெரிகிறது. இப்ப புரிஞ்சிருக்கா? இது 3வதா கர்ம பேதத்தை சொல்லக்கூடிய பிரமாணம். என்னது? சங்கியா. முதல்ல சப்தாந்தராத் கர்ம பேதான்னு பார்த்தோம். 2வதாக அபியாசாத் கர்ம பேதான்னு பார்த்தோம். 3வதாக சங்கியா கர்ம பேதா. சங்கியா சாட்சாத் கர்ம பேதோ நாஸ்தி, சங்கியா தாத்வர்த்த பேதா, தாத்வர்த்த பேதாத் கர்ம பேதா. இப்படின்னு ப்ராசஸ் 3வது. 4வது பாருங்க. 4வது பிரமாணம் என்ன பிரமாணம் சொன்னோம்? சம்ஞா. இது ரொம்ப சுலபம், பார்த்த மார்த்தத்தை சொல்றான். அதைஷ ஜோதிஹி, அத ஏஷா விஸ்வஜோதிஹி, அத ஏஷா சர்வஜோதிஹின்னு 3 பெயர்கள் கர்மாக்களுக்கு இல்லையா? இந்த 3 பெயர்கள் இருந்தாலும் இந்த 3ம் ஒரே கர்மா தான் அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம்? அப்ப எதுக்கு 3 பேரு கேட்போமா இல்லையா? தவிர இங்க அதன்னு அந்த பிரகரணத்தை பிரிச்சு காமிக்கிறதுக்காக பதம் இருக்கு. அத ஜோதிஹி, அத விஸ்வஜோதிஹி, அத சர்வஜோதிஹி. அப்ப அந்த கர்மாவுடைய பெயரை, அந்த கர்மாக்களுடைய பெயர் இதெல்லாம். அதைஷ விஸ்வஜோதிஹி சர்வஜோதிஹி, அந்த கர்மாவுடைய ஜோதிஹி, விஸ்வஜோதிஹி, சர்வஜோதிஹி இப்படின்னு 3 பெயர்கள். கர்மாக்களுடைய அந்த பெயரை வச்சு நமக்கு அந்த ஒவ்வொரு கர்மா வெவ்வேறானதுன்னு தெரியறது இல்லையா? அப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்? சோமேன எஜேத்தங்கிறதுல சோமயாகான்னு சொல்றேன், ஜோதிஷ்டோமேன எஜேத்தாங்கிறதுல அதே கர்மா தான், அதுக்கு ஜோதிஷ்டோமஹான்னு பேரு சொல்ற, 2 பேர் இருக்கே அப்படின்னு கேட்டா சோமேன எஜேத்தாங்கிறதுல சம்யா இல்லை, அது நம்மளா அது சோமயாகான்னு பேரு நம்ம சொல்லிட்டோம். சோம லதா திரவியமா இருக்கிறதுனால அந்த யாகத்துக்கு பேரு சோமயாகான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவிகத்தை அதுக்கு ஜோதிஷ்டோமஹான் தான் பேரு. சரி, இருக்கட்டும். இது ரொம்ப சுலபமா இருக்கு இல்லையா? சம்ஞயா கர்ம பேதா அப்படிங்கிறது நல்லா சுலபமா புரியாது இல்லையா? அடுத்தது குணாத் கர்ம பேதா. எப்படின்னு பாருங்க. ஒரு கர்மாவினுடைய உற்பத்தி காலத்திலேயே திரவியமும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு சோமேன எஜேதா அப்படின்னு வாக்கியம். இந்த வாக்கியத்திலேயே சோம லதா என்கின்றதான திரவியத்தை கொண்ட யாகா விதிக்கப்படுறதுன்னு தெரிஞ்சு போயாச்சு. சரியா? இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு திரவியம் விதிக்கப்படுறதுன்னு வச்சுப்போம். சோமலதா சோமயாகத்திலேயே பயசா ஜுகோதி அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம். வச்சுன்னு பேச்சு அப்படிலாம் வாக்கியம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். பயசா ஜுகோதி அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கர்மாவில எந்த திரவியத்தை எடுத்துக்கணும்? பயசுதான் இல்ல,
உற்பத்தி வாக்கியத்திலேயே சொல்லப்பட்ட திரவியம் எதுவோ அதுதான் எடுத்துக்கணும். இப்போ நான் மறுபடியும் இந்த விஷயம் சொல்றேன், சரியா புரியல போலக்கு, நான் மறுபடியும் சொல்றேன். சோமேன யஜேதன்னு உற்பத்தி வாக்கியம், கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியம். இந்த உற்பத்தி வாக்கியத்திலேயே அந்த கர்மாவுக்கு உண்டான திரவியமும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போம், பயசாஜுஹோத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த வாக்கியமும் கூட சோமயாக பிரகரணத்திலே இருக்கு வச்சுப்போம். இப்போ இந்த சோமயாகத்துல சோமலதாவை திரவியமா எடுத்துக்கணுமா, இல்ல பயசாஜுஹோத்திங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட பயசம் எடுத்துக்கணுமா? ரெண்டு திரவியம் சோமத்தை தான் எடுத்துக்கணும். ஏன்? அது என்ன காரணம், என்ன யுக்தி? உற்பத்தி விதியா இருக்கிறதுனால அதை எடுத்துக்கணும். உற்பத்தி விதின்னு இல்ல, யுக்தி சரிதான். ஆனா அந்த யுக்தியை சொல்லக்கூடிய பதம் தப்பா இருக்கு, நான் அதை சொல்லித்தரேன். யுக்தி இதுதான் சரியான யுக்தி. என்னது? உற்பத்தி வாக்கியத்திலேயே ஸ்ரூயமானமா இருக்கிறதுனால அந்த திரவியம் தான் பிரபல திரவியம் இல்லையா? அதுக்கு என்ன வாக்கியம் அனர்த்தகமா ஆயிடாதா? நம்ம அதுக்கு என்ன வழி பண்ணுவோம்? கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்போம். முதல்ல இதை புரிஞ்சுடுவோம். இதை எப்படி சொல்லணும் சாஸ்திரத்துல? சாஸ்திர ரீதியா அந்த டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டா, உற்பத்தி சிஷ்டம் திரவியம். உற்பத்தி சிஷ்டம் திரவியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உற்பத்திங்கிற பதம் உற்பத்தி வாக்கியத்தை குறிக்கிறது. சிஷ்டம்னா விஹிதம், உற்பத்தி வாக்கியத்திலேயே விதிக்கப்பட்டது திரவியம். சரியா? இதே இந்த பயசாஜுஹோத்திங்கிற வாக்கியத்தை சொல்லப்பட்ட திரவியம் எப்பேற்பட்டது தெரியுமா? உற்பன்ன சிஷ்டம். கர்ம உற்பத்தி ஆயிடுத்து, உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் இது திரவியத்தை சொல்றது. சிஷ்டம்னா விஹிதம். இப்ப பாருங்க, சோமலதா எப்பேற்பட்டதா இருக்கு? உற்பத்தி சிஷ்டமா இருக்கு. பயகாங்கிற திரவியம் எப்படி இருக்கு? உற்பன்ன சிஷ்டமா இருக்கு. இப்ப இந்த உற்பத்தி சிஷ்ட உற்பன்ன சிஷ்ட அனையோர் மத்தியே கிம் திரவியம் பிரபலம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? உற்பத்தி சிஷ்ட பிரபலம் இப்படின்னு சொல்லணும். இத புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், இல்லாத வாக்கியத்தை ஒண்ணு சொல்லியிருக்கேன். சோமேன யஜேதங்கிற பிரகரணத்துல பயசாஜுஹோத்தின்னு வாக்கியம் இருக்கிறதா சொன்னேன். அப்படிலாம் இல்லை, அது புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். இப்ப வாஸ்தவிகமான உதாரணம் இருக்கிற உதாரணமே சொல்றேன். தப்தே பயசி தத்யானயதி சா வைஸ்வதேவி ஆமிக்ஷான்னு வாக்கியம். அதுக்கப்புறம் வாஜிபியோ வாஜினம் அப்படின்னு ரெண்டு வாக்கியங்கள் இருக்கு. இதுல இந்த தப்தே பயசி தத்யானயதி சா வைஸ்வதேவியாமிக்ஷான்னு வாக்கியம் இருக்கே, வைஸ்வதேவியாமிக்ஷா அப்படிங்கிற வாக்கியம் கர்ம உற்பத்தி வாக்கியம். விஸ்வே தேவ தேவதாவை கொண்ட ஆமிக்ஷாங்கிற திரவியத்தை கொண்ட கர்மா இது. சரியா? ஆமிக்ஷான்னா என்னது? இந்த ஆத்தஞ்சனம் பண்றோம் இல்லையா? ஆத்தஞ்சனம்னா உரகு ஊத்துறது. அத பண்ணினதுக்கு அப்புறம் அதுல ரெண்டு பாகம் நமக்கு வரும். பால் திரிஞ்சதுக்கு அப்புறம் கனீபூதமான ஒரு, அதுவும் உரகு ஊத்துறதுங்கிறது நல்ல தயிர் வர்றதுக்காக பண்றோம். இங்க அப்படி இல்லை. இங்க சூடான பால்ல தயிர் சேர்க்கணும், பால் திரிஞ்சு போகணும். சரியா? அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். இதுல இப்படி தயிர் சேர்க்கும் பொழுது ரெண்டு பதார்த்தங்கள் வருது. ஒண்ணு கனீபூதமான திரவியம், கட்டியா இருக்கக்கூடியது, பன்னீர் மாதிரி இருக்கும். இன்னொன்னு ஜலமா இருக்கக்கூடியது, அதுக்கு வாஜினம்னு பேரு. இப்படி ரெண்டு திரவியங்கள் வருது. சரி, இதுல இந்த கர்மாவுக்கு உண்டான உரியதான திரவியம் அந்த கனீபூதமா இருக்கக்கூடியதான ஆமிக்ஷா. அதுதான். ஏன்னா அது உற்பத்தி வாக்கியத்திலேயே என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு, வைஸ்வதேவ் யாமிக்ஷா அப்படின்னு ததித பிரத்யத்தினாலேயே அது தெரியறது. விஸ்வே தேவ தேவதாவுக்கு சம்பந்தமான திரவியம் இது ஆமிக்ஷா அப்படின்னு அதுலயே தெரியறது. உற்பத்தி சிஷ்டமா இருக்கு. எந்த திரவியம்? ஆமிக்ஷா. ஆமிக்ஷா திரவியம் சமீச்சீனம். ஆனா அடுத்தது வாஜிபியோ வாஜினம்னு ஒரு வாக்கியம் அங்கேயே படிக்கப்பட்ட வாக்கியம் தான். இப்போ அந்த வாஜிபியான வாஜி தேவதாக்கள், அந்த தேவதையை உத்தேசிச்சு இங்க வாஜின திரவியம் விதிக்கப்பட்டிருக்கு. வாஜின திரவியம்னா என்ன அர்த்தம்? அந்த ஜலமா இருக்குல்ல, நீருக்கு இருக்கக்கூடிய பகுதி. சரி, இப்போ நாம இந்த வாஜி தேவதையெல்லாம் விட்டுடுவோம்.
வாஜின திரவியம் விதிக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கணும் முதல்ல. இங்க ஒரு சம்சயா என்னதுன்னு கேட்டா, இந்த வைஸ்வதேவி கர்மா இருக்கே, அந்த கர்மாவுல ஆமிக்ஷாவும் திரவியம் வாஜினமும் திரவியம் ரெண்டும் இருக்கட்டும், விகல்பமா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு கேள்வி கேட்டு, இல்ல எப்போ இது ரெண்டும் விகல்பமா ஆகும் தெரியுமா? ரெண்டுத்துக்கும் சமபலம் இருக்கும் பொழுது. ஆனா இங்க அப்படி இல்லை, ஒரு திரவியம் பிரபலமா இருக்கு, இன்னொரு திரவியம் துர்பலமா இருக்கு. எப்படி? ஆமிக்ஷாங்கிற திரவியம் பிரபலம். ஏன்? உற்பத்தி சிஷ்ட திரவியத்வாத். வாஜின திரவியம் பிரபலம் இல்லை, துர்பலம். உற்பன்ன சிஷ்டத்வாத் துர்பலம். அப்போ எங்க விகல்பம் வரும் அப்படின்னு கேட்டால், ரெண்டு திரவியங்களுமே சமபலமா இருந்தால் அப்போ விகல்பா. எங்க தெரியுமா? அக்னிஹோத்திரம் ஜோதி நம்ம படிக்கிறோம் இல்லையா, தத்னா ஜோதின்னு சொல்றோம் இல்லையா, அங்க பயசா ஜோதின்னு கூட இருக்கு. அதனாலதான் பயச வச்சிருந்து அக்னிஹோத்திரம் பண்ண முடியும், ததியை வச்சிருந்து பண்ண முடியும். இன்னும் கூட நிறைய திரவியங்கள் இருக்கு அங்க. அப்போ அது விகல்பங்கள் தான். ஏன் தெரியுமோ? அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிறதுல எந்த திரவியமும் உற்பத்தி சிஷ்ட திரவியமா இல்லை, எல்லாமே உற்பன்ன சிஷ்ட திரவியம் தான். அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற வாக்கியத்தின கர்மா உற்பத்தி ஆயிடுத்து, அதுக்கப்புறம் தத்னா ஜோதி பயசா ஜோதின்னு வரிசையா இருக்கக்கூடிய வாக்கியங்களினால திரவியமானது விதிக்கப்படுகின்றன. எல்லாமே உற்பத்தி சிஷ்டம் தான், உற்பத்தி சிஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ பரஸ்பரம் அந்த திரவியங்களுக்குள்ளார இது பிரபலம் அது துர்பலம் அப்படி கிடையவே கிடையாது, எல்லாம் சமபலம். ஆனா இங்க அப்படி இல்லை, ஆமிக்ஷா உற்பத்தி சிஷ்ட திரவியமா இருக்கு. சரியா? வாஜினம் உற்பன்ன சிஷ்டமா இருக்கு, துர்பலமா இருக்கு. அப்போ இந்த வாஜினத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? வைஷ்ணதேவி யாகத்துல கொண்டு சேர்க்க முடியும், ஆமிக்ஷா யாகத்தை கொண்டு சேர்க்க முடியாது. சேர்க்க முடியாது இல்லையா? சேர்க்க முடியாத திரவியத்தை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு கர்மாந்தரம் விதிக்கப்படுறதுன்னு ஒத்துக்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டார் இல்லையா, அந்த வாக்கியம் வியர்த்தம் ஆயிடுமே அப்படின்னு கேட்டா, வியர்த்தம் இல்லை, அது இன்னொரு ஒரு கர்மாவுக்கு திரவியமா போய் சேர்ந்துடும். வாஜி தேவதாக்கமான திரவியத்துக்கு, வாஜி தேவதாக்கமான கர்மாவுக்கு இது திரவியமா ஆயிடும், வாஜின திரவியம். சரி, இப்போ நம்ம வாஜிபியோ வாஜினம் அப்படிங்கிற வாக்கியம் வேற ஒரு கர்மாவை விதிக்கிறதுன்னு சொன்னோமா இல்லையா? அதாவது வைஸ்வதேவியாமிக்ஷாங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட கர்மாவை காட்டிலும் வேற ஒரு கர்மாவை விதிக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? முன்னாடி சொல்லப்பட்ட கர்மாவில இந்த திரவியத்தை கொண்டு சேர்க்க முடியல. ஒருவேளை சேர்க்க முடியறதா இருந்தால் நம்ம கர்மாந்திரத்தை ஒத்துப்போமோ? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, பயசாஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட திரவியத்தை அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல கொண்டு சேர்க்க முடியுமா முடியாதா? கேள்வியை நான் மறுபடியும் சொல்றேன். அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால ஒரு கர்மா கிடைச்சது, அந்த கர்மாவுல திரவியமாக பயசா ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட திரவியத்தை கொண்டு சேர்க்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? முடியலாமே, முடியும். ஏன்னா திரவியம் கர்மா தானே சொல்லியிருக்காங்க, கர்மா தானே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட திரவியத்தையும் கொண்டு சேர்க்க முடியும், பயசா ஜுஹோதி சொன்ன வாக்கியத்தினால சொல்லப்பட்ட பயசையும் சேர்க்க முடியும். ஆஜ்யன ஜுஹோதின்னு இருந்தா அந்த ஆஜ்யத்தை எதை வேணா கொண்டு சேர்க்கலாம். அதனால நம்ம என்ன சொல்ல மாட்டோம், தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியம் வேற ஒரு கர்மாவை விதிக்கிறது சொல்ல மாட்டோம். ஏன்னா பூர்வத்திர நிவேஷ யோக்கியம் திரவியமேவ போதயதி இல்லையா? பூர்வத்திரம் சொன்னா முன் சொல்லப்பட்ட கர்மாவில சேர்க்கக்கூடிய திரவியத்தை தான் சொல்றது. ஆனா வாஜிபியோ வாஜினம்ங்கிற இடத்துல பூர்வத்திர அனிவிஷமான திரவியத்தை தான் அது சொல்றது. அதாவது முன்னாடி சொல்லப்பட்ட கர்மாவில சேர்க்க முடியாததான ஒரு திரவியத்தை தான் சொல்றது வாஜிபியோ வாஜினம். அப்போ இந்த இடத்துல பூர்வத்திர அனிவிஷமான குணத்தை சொல்றதுங்கிறதுனாலேயே இந்த வாக்கியம் கர்மாந்தரத்தை விதிக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிறோமா இல்லையா? அப்ப இங்க கர்ம பேதாவை எதை வச்சுன்னு ஒத்துட்டோம் தெரியுமா? குணாத் கர்ம பேதா. அதுவும் குணாத் கர்ம பேதா சொன்னா எப்பேற்பட்ட குணாத்னு சொல்லணும்? பூர்வத்திர அனிவிஷமான குணாத் கர்ம பேதா.
முன் சொல்லப்பட்ட கர்மாவில சேர்க்க முடியாததான ஒரு குணத்தை சொன்னதால கர்மபேதா. இதத்தான் குணாத் கர்மபேதான்னு 5வது பிரமாணமா சொன்னோம். அங்க வெறுமனே குணாத் கர்மபேதாவா இருந்தாலும் பூர்வத்த அணிவிஷமான குணாத் கர்மபேதான்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆயிடும் தெரியுமா, தத்னா ஜிஹோதிங்கிற இடத்தையும் கர்மபேதான்னு ஆயிடும். அங்கேயும் குணஹா தானே சொல்லப்படுறது. ஆனா அங்க என்ன இல்ல, குணஹா இருக்கு, பூர்வத்த அணிவிஷமான குணஹா இல்ல. நல்லா புரிஞ்சுட்டா இது? அதே மாதிரி அடுத்தது கடைசியான பிரமாணம் பிரகரணாந்தராத் கர்மபேதா. एक संशय आचार्य तत्र அந்த இதுல அந்த ஒரு வாக்கியம் சொன்ன ஆமிக்ஷா ஒரு வாக்கியம் சொன்னேன்ல, தப்தே வயசி தத்யானயதி சா வைஸ்வதேவி ஆமிக்ஷா. வைஷ்வதேவி ஆமிக்ஷா. அதுவும் அப்புறம் அடுத்த வாக்கியம் வேற. இப்போ வந்து முதல் வாக்கியத்துல வந்து தேவதை வந்து வைஷ்வதேவர்கள் விஸ்வதேவ விஸ்வதேவர்கள் சாரி விஸ்வதேவர்கள். ரெண்டாவதுல வந்து வாஜி வாஜி திரவியங்கள் அந்த தேவதா ரெண்டுத்துலயும் வேற வேற தேவதர்கள் தானே, அப்புறம் வேற வேற கர்மா தானே ஒண்ணும். அதான் அது எப்போ நமக்கு வந்து கிடைக்கும்னு சொன்னா, இந்த வாஜி பதத்துக்கு நம்ம முதல்லயே நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேங்கிறதுனால இப்படி ஒரு கேள்வி வருது. கேள்வி சரிதான், ஆனா இது நிர்ணயம் இந்த வாக்கியத்துல வாஜிபியகாங்கிற பதம் தேவதைய சொல்றதுன்னு சொல்லலன்னு வச்சுப்போம். வெறும்னே வாஜிபியா வாஜினம் இருக்கு. இந்த வாஜிபியாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லல. இப்போ அந்த நிலையில நான் வந்து சித்தாந்தத்தை முதல்ல சொல்லிட்டேன். வாஜிபியா வாஜினம்ங்கிறதுல வாஜிபியா அப்படிங்கிறது வாஜிபதம் தேவதைய சொல்றதுன்னு சொல்லிட்டேன். வாஜிபியா வாஜினம் வாக்கியம் இருக்கு, வாஜின திரவியம் இருக்கு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், வாஜின திரவியமானது இந்த முன்னாடி சொல்லப்பட்ட வைஷ்வதேவி ஆமிக்ஷா யாகத்துல போய் சேரது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? நான் முதல்லயே சொல்லிட்டேன். அதனால என்ன ஆகுது, இந்த கேள்வி சரிதான், தப்புன்னு இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு இது எப்போ முடிவு ஆகும்னு கேட்டா, வாஜின திரவியம் ஒருவேளை இப்படியே நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல வாஜின திரவியம் பூர்வ யாகத்துல அதாவது ஆமிக்ஷா யாகத்திலே சேர்க்க முடியுமா இருந்தா நம்ம இந்த வாஜி தேவதைய சொல்லுவோமா, இல்ல இந்த வாஜி பதத்துக்கு வேற அர்த்தத்தை பண்ணி கொடுப்போமா? வேற அர்த்தத்தை இது பண்றதுதான், அதுதான் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அதுதான் லாகவம் இல்லையா? கர்மாந்தரத்தை காட்டிலும் பிராப்த கர்மாவை உத்தேசிச்சு திரவியம் விதிக்கிறதுங்கிறது லாகவம். இதுக்கு வந்து ஷட்விதி பிரகாரகான்னு ஒரு இருக்கு. 6 விதமான விதி பிரகாரங்கள், எது லகு எது குரு அப்படின்னு நமக்கு நேரம் வந்து அது நான் சொல்றேன். இப்போ இது நமக்கு நல்லா புரிஞ்சுட்டா, பூர்வத்திர அனிவிஷமான குணாத் கர்மபேதா அப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? இதுதான் குணாத் கர்மபேதா. சம்சயமுத்து இருந்ததா? ஏன் அந்த இடத்துல தேவதை அப்படிங்கறது நம்ம முன்னாடி பார்த்தோம். அதுக்கு இந்த திரவியம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தேவதைன்னு முடிவு பண்ணிக்கிறோம். வாஜி பதத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கிறோம், வாஜிபியா அப்படின்னு. சரி, இப்போ வந்து 5 பிரமாணங்கள் ஆயிடுது. கடைசியா பிரமாணம் பிரகரணாந்தரம். பிரகரணாந்தரம்னு என்ன தெரியுமா? வேற ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரகரணத்துல இந்த வாக்கியம் படிக்கப்பட்டுன்னு வச்சுப்போம். அக்னிஹோத்திரம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இதே மாசம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு ஒரு வாக்கியத்தினால அக்னிஹோத்திரமானது விதிக்கப்பட்டிருக்கு. பிண்டபித்ரு யஜ்ஞத்துல மாசம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு வாக்கியத்தினால அக்னிஹோத்திரம் விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்க என்ன கேள்வின்னு கேட்டா, இங்க பிண்டபித்ரு யஜ்ஞத்துல சொல்லப்பட்டதான மாசம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இந்த வாக்கியமும் பிரசித்தமான அக்னிஹோத்திரம் ஒன்னா இல்லையா அப்படின்னு கேள்வி. ரெண்டும் வேறு. ஏன்னா அந்த அக்னிஹோத்திர பிரகரணமே வேற இருக்கு, இது வேற இருக்கு. வேற பிரகரணத்தை இருக்கிறதுனால அதோடைய உபஸ்திதி இங்க வராது. இதுதான் பிரகரணாந்தராத் கர்மபேதா அப்படின்னு. அதுக்கு நிறைய விளக்கம் எல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம், அதாவது அனுபாதேய குண யோக சககிருத்த அனுபஸ்திதி இப்படிலாம் கொஞ்சம் விவரமா அதுக்கு நிஷ்கர்ஷம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம இப்போதைக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டா போதும். வேற பிரகரணம் வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த கர்மா முன்னாடி சொல்லப்பட்ட கர்மாவுடைய உபஸ்திதி நமக்கு வராது இல்லையா? அது அக்னிஹோத்திர பிரகரணம் வேறு, பிண்டபித்ரு யஜ்ஞ பிரகரணம் வேறு, 2 பிரகரணம் வேறு. அதனால இங்க சொல்லப்பட்ட மாசம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட அக்னிஹோத்திரம் வேறானது, பிரசித்த கர்மா இல்லை, நித்திய கர்மா இல்லை. இது
வேறானது. இப்ப இந்த கர்ம பேதகாவை நம்ம எதை வச்சு முடிவு பண்ணோம்? வேற பிரகரணமா இருக்கிறதுனால. புரிஞ்சது இல்லையா? அது பிரகரணாந்தராத் கர்ம பேதா. இப்படி 6 பிரமாணங்கள்னால கர்ம பேதா சொல்லிட்டு இருக்கோம். எந்தெந்த பிரமாணங்கள்? சப்தாந்தர, அபியாச, சங்கியா, சம்ஞா, குண, பிரகரணாந்தராணி அப்படின்னு 6 பிரமாணங்கள். இந்த 6 பிரமாணங்கள் என்ன பண்ணி கொடுக்கிறது? இந்த 6 பிரமாணங்களுடைய பிரமேயம் என்னது? பிரமாணம்னு சொன்னா அதை எதையோ ஒண்ணு சொல்லி கொடுக்கறது. ஒரு பிரமேயத்தை, எந்த பிரமேயத்தை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்டா கர்மபேதத்தை சொல்லி கொடுக்கிறது. அந்த கர்மபேதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியாது? இது உற்பத்தி விதியா இல்லையான்னு சொல்ல முடியும். அதனாலதான் என்ன சொல்லி ஆரம்பிச்சோம்? இந்த சப்தாந்தராதி பிரமாணங்கள் உற்பத்தி விதிக்கு உபகாரகங்களாக இருக்கின்றன, சககாரகங்களாக இருக்கின்றன. உற்பத்தி விதி சககாரகானி ஷட் பிரமாணானி, சப்தாந்தராதி ஷட் பிரமாணானி. இந்த விஷயம் நமக்கு இந்த புஸ்தகத்துல இருக்காது. இது மேற்கொண்டிருக்கக்கூடியதான நியாய பிரகாசத்தையும் இது கிடையாது. அதனால இது புஸ்தகத்தை அப்பாற்பட்டதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஜாகிரதையை எழுதி வச்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னு சொன்னா நமக்கு மறுபடியும் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. புஸ்தகம் இருந்தா நம்ம பங்கிஷாக பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனா இதுல கிடையாதுங்கிறதுனால எழுதி வச்சுக்கணும். ஒண்ணு. இன்னைக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த புஸ்தகத்தில் இல்லாத விஷயம்தான் ஷட்விதி பிரகார நிரூபணம். அப்படின்னா என்னது? இந்த விதிகள் இருக்கு இல்லையா? விதிகள்ல புதுசா ஒரு விஷயத்த, ஒரு கர்மாவை சொல்லி கொடுக்கறதுன்னு வச்சுப்போம். அப்படி ஒரு சில விதிகள், அதாவது உற்பத்தி விதிகள். அந்த உற்பத்தியான கர்மாவை உத்தேசிச்சு திரவியம் விதிக்கிறது சிலது, சிலது பல சம்பந்தத்தை விதிக்கிறது. இப்படி எல்லாம் வரிசையா பல விதங்களா ஒரு 6 பிரிவு இருக்கு. இதுல சிலது லகுபூதம், சிலது குருபூதம். அப்படின்னு என்ன அர்த்தம் நான் சொல்றேன். முதல்ல இதை எதை வச்சு இந்த பிரிவை ஏற்படுத்துறாங்கிறதே சொல்லிடுறேன். தாத்வர்த்தகாவானது கரணமாக இருந்தால் அது பிரதம விதி பிரகாரா. இத நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். சுத்த தாத்வர்த்தா கரணமாக இருந்தால் அது பிரதம விதி பிரகாரா. சரியா? எப்படின்னு சொல்றேன் பாருங்க. நம்ம பார்த்த விஷயமே கூட எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் புதுசா ஒண்ணும் வேண்டாம். அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு வாக்கியம் இருக்கு இல்லையா? இந்த வாக்கியத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வாக்கியத்துல எது விதிக்கப்படுறது அப்படின்னு கேட்டால் அக்னிஹோத்திரம் கர்ம தாத்வர்த்தா ஜுஹோத்திங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான ஹோமஹா விதிக்கப்படுறது. ஹோமஹா மட்டும்தான் விதிக்கப்படுறது. நல்லா கவனிங்கோ. இந்த தாத்வர்த்தா கரணமாக விதிக்கப்படுறது. அதுவும் ஆர்த்தி பாவனாவில கரணமாக விதிக்கப்படுறது எது? அக்னிஹோத்திரம் ஜுஹோத்திங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான ஹூ தாத்வர்த்தமான ஹோமஹா. இந்த ஹோமஹா மட்டும்தான் விதிக்கப்படுறது. இல்ல பல சம்பந்தம் எதா இருக்கா? இல்ல. குண சம்பந்தா இருக்கா? இல்ல. வெறும் தாத்வர்த்தா, சுத்த தாத்வர்த்தா கரணத்வேன ஆர்த்தி பாவனாயாம் விதீயதே. சரிதானே? இப்படி இருந்தால் இது பிரதம விதி பிரகாரா. ஒண்ணு. அடுத்தது பாருங்க. அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹான்னு வாக்கியம். இந்த வாக்கியத்திலையும் தாத்வர்த்தா தான் கரணம். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. தாத்வர்த்தா தான் கரணமா இருக்கு. ஆனா அந்த தாத்வர்த்தத்துல இன்னொரு ஒரு விஷயம் அதிகப்படியா சேர்ந்திருக்கு. எந்த விஷயம் சேர்ந்திருக்கு தெரியுமோ? ஸ்வர்க காமஹா பல சமீச்சீனம். பல சம்பந்தா தாத்வர்த்தத்துல போய் சேர்ந்திருக்கு. அப்ப இந்த தாத்வர்த்தா சுத்த தாத்வர்த்தமா இல்லை, சம்பந்த விசிஷ்டமா இருக்கு இல்லையா? தாத்வர்த்தா கரணமா தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனாலும் அது எப்படி இருக்கு? பல விசிஷ்டமா இருக்கு இல்லையா? அப்போ என்ன அடுத்தது? இதுதான் த்விதீய விதி பிரகாரா. இது முந்தின விதி பிரகாரத்தை காட்டிலும் குருபூதம். குருபூதம்னா அதிகப்படியா வேலை செய்யறது.
இல்லையா? கடின மார்க்கம், கடினமா இருக்கு. பாரம் வகதி, மார்க்கங்கிறது பாரம் வகதி அது இல்லையா? இதுதான் குருபூதம். குருபூதம்னா வெயிட் அப்படின்னு அர்த்தம். குருன்னா அது மரியாதைங்கிற அர்த்தம் இல்ல, அதிக பாரத்தை சுமக்கிறது இல்லையா? இது ரெண்டாவது பிரகாரம். மூணாவது பாருங்க, தத்னாஜுஹோத்தின்னு உதாரணம். அந்த உதாரண வாக்கியங்களும் சேர்த்து எழுதிண்டே வரணும். முதல் விதி பிரகாரத்துக்கு எது உதாரணமா சொன்னேன்? அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தி. ரெண்டாவது விதி பிரகாரத்துக்கு உதாரணம் என்னதுன்னு கேட்டா அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹா. மூணாவது விதி பிரகாரத்துக்கு உதாரணம் தத்னாஜுஹோதி. சரியா? இப்ப இந்த விதி பிரகாரத்துல என்ன இருக்கு? ஒன்னும் பிரச்சனமே இல்லையே, ததிங்கிற ஒரு திரவியம் விதிக்கப்படுறது அப்படின்னு கேட்டா சரிதான். ஆனா தாத்வர்த்தா இங்க கரணம் இல்லை. கரணம் இங்க எதுன்னா ததிதான் கரணம். இந்த இடத்துல சாத்தியம் எது தெரியுமோ? ஹோமஹா. அக்னிஹோத்திர ஹோமத்தை உத்தேசிச்சு ததி என்கின்றதான திரவியம் விதிக்கப்படுகிறது. அப்போ இந்த தாத்வர்த்தா என்ன ஆயிடுறது தெரியுமா? கரணமா இருக்காது, சாத்தியமா உத்தேசமா ஆயிடுறது. நமக்கு உடனே தோணும், பரவாயில்லையே கரணமா இருக்கிறது உத்தேசம் ஆயிடுத்தே, அடுத்த போஸ்டுக்கு பெரிய போஸ்டுக்கு போயிடுத்தே அப்படின்னா இல்ல. இந்த தாத்வர்த்தத்துக்கு கரணமா இருந்தாதான் கௌரவம். கௌரவம்னு இங்க நான் சொல்றது உயர்வு அப்படிங்கிற நல்லது, பெருமை. அது இல்லை இப்போ. அப்ப அதனால என்ன எடுத்ததுன்னு கேட்டா இந்த இது மூணாவது விதி பிரகாரம். முந்தின விதியை காட்டும் இது குறைச்சலானது, கொஞ்சம் துர்பலமானது. எது? தத்னாஜுஹோதிங்கிறது. சரியா? அடுத்தது நாலாவது விதி பிரகாரம் தத்னா இந்திரிய காமஸ்ய ஜுஹுயாத் அப்படின்னு ஒண்ணு. தத்னா இந்திரிய காமஸ்ய ஜுஹுயாத். இந்த வாக்கியத்துல நம்ம பார்த்தா தெரியும் தத்னா ஜுஹோதிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, இந்த அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு பல திரவியங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அதிலே யாராவது ஒருத்தன் இந்திரிய புஷ்டிங்கிற பலம் வேண்டுமா இருந்தால் சங்கல்பம் பண்ணிட்டு ததியை வச்சுட்டு பண்ணணும் இப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ததி எதற்கு சாதனமா இருக்கு அப்படின்னு கேட்டா இந்திரிய புஷ்டிங்கிற பலத்துக்கு சாதனமா இருக்கு. சரியா? இப்ப நல்லா கவனிங்கோ. தத்னா ஜுஹோத்தின்னு ஒரு வாக்கியம் மூணாவதா படிச்சோமே, அதுல ததி கரணமா எடுத்து சாத்தியமா எது இருந்தது? சமீச்சீனம், சமீச்சீனம். இப்ப நாலாவதா இருக்கிறது பாருங்க, தத்னா இந்திரிய காமஸ்ய ஜுஹியாத் அப்படிங்கிற இடத்துல இப்போ இது கரணமா இங்க என்ன இருக்கு? பலம். கரணமாக, கரணமான திருத்திய பக்தி அந்தமா எது இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். தத்னா ததி திரவியம், ததி 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 ததி. சரி, சாத்தியம் என்ன எது தெரியுமா? இங்க சாத்தியம் பலம், இந்திரிய ரூப பலம், இந்திரிய புஷ்டி பலம். அப்போ இந்த நாலாவது விதியில பாருங்க, இந்த தாத்வர்த்தத்துக்கு சாத்தியமாகவும் அன்வயா இல்ல, கரணமாகவும் அன்வயா இல்லை, ரெண்டுமாகவும் இல்லை. முந்தின விதியில தத்னா ஜுஹோத்திங்கிற இடத்துல தாத்வர்த்தத்துக்கு கரணமா அன்வயம் இல்லைன்னாலும் பாவம் சாத்தியமாகவாது அன்வயிச்சிருந்தது. இப்போ என்னவா ஆயிடுதுன்னு கேட்டா சாத்தியமாகவும் இல்லை, கரணமாகவும் இல்லை, வெறும் ஆசிரியமா இருக்கு. எதற்கு ஆசிரியம்? கரணமான ததிக்கு. ஏன்னா வெறும் ததி இந்திரிய புஷ்டியை உண்டு பண்ணாது, ஏதாவது கிரியாவோட சேரணும், ஹோம கிரியாவோட சேரணும். அப்போ அந்த ததி பலத்துக்கு சாதனமா இருந்தாலும் ஒரு கிரியாவோட சேரணும். அதுக்காக ஒரு கிரியாவை எதிர்பார்க்கறது ஆசிரியமாக. அந்த கிரியா தான் இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா. அப்போ அக்னிஹோத்திர ஹோமஹாங்க என்னவா அன்வயிக்கிறது? ஆசிரியமாக அன்வயிக்கிறது. தரிஹி தாத்வர்த்தஸ்ய அக்னிஹோத்திர ஹோமஸ்ய கரணத்வேனாபி அன்வயः நாஸ்தி, சாத்தியத்வேனாபி அன்வயः நாஸ்தி. எப்பொழுது? சதுர்த்த விதி பிரகாரே. நல்லா கவனிங்கோ. பிரதம விதி பிரகாரே தாத்வர்த்தஸ்ய சுத்த தாத்வர்த்தஸ்ய கரணத்வேன அன்வயः. द्वितीय विधि प्रकारे धात्वर्थस्य करणत्वेनैव अन्वयः, परन्तु तत्र फल सम्बन्धः अधिकः प्रविष्टः. तृतीय विधि प्रकारे तु धात्वर्थस्य करणत्वेन अन्वयो नास्ति. कुतः? दध्नः करणत्वेन अन्वयः. तर्हि धात्वर्थस्य कथम् अन्वयः? साध्यत्वेन अन्वयः तृतीय विधि प्रकारे. समीचीनं. चतुर्थ विधि प्रकारे तु दध्नः करणत्वेन अन्वयः, साध्यत्वेन इन्द्रिय पुष्टेः अन्वयः,
ஆசிரயத்வேன தாத்வர்த்தஸ்ய அன்வயः. தரிஹி அயம் சதுர்த்த விதி பிரகாரः. இது நல்லா புரிஞ்சிருக்கா? 4 விதி பிரகாரம் நல்லா புரிஞ்சிருக்கா? இப்ப 5வது பாருங்க. சமீச்சீனம். 5வது பாருங்க. 5வது சோமேன யஜேதா. இதுதான் 5வது விதி பிரகாரம். இது துர்பலம் எப்படின்னு கேட்டா, ஏன்னு கேட்டா இந்த இடத்துல நம்ம என்ன அர்த்தம் பண்றோம்? மத்வர்த்த லட்சணா பண்றோம். சோம விசிஷ்ட யாகா விதியத்தைன்னு சொல்றோம். அப்போ இங்க எது விதிக்கப்படுறது? யாகா தான் விதிக்கப்படுறது. அதுவும் எந்த மாதிரி யாகா வந்து பாவனையில, ஆர்த்தி பாவனையில எந்த மாதிரி அன்வயிக்கிறது? கரணமாகத்தான் அன்வயிக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட எந்த மாதிரி இருக்கு? அக்னிஹோத்திரம் ஜோதி மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு, ஒன்னும் வித்தியாசம் இல்லை. அப்ப எதுக்கு இதை தூக்கி 5வது போட்டேல் அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிங்கோ. தாத்வர்த்தா கரணம் தான், ஆனா அதுல ஒரு விசேஷணமா ஒண்ணு ஒட்டுன்னு இருக்கு. என்னது? இருக்கு, விசிஷ்டமா இருக்கு யாகா. அதனால இது 5வது கரணம் தான். தாத்வர்த்தா இங்க கரணம் தான், ஆனா மகா குருபூதமான ஒரு பதார்த்தம் தலையில உட்கார்ந்து இருக்கு. திரவியம் விசிஷ்டமா இருக்கு, அதனால இது என்னது? 5வது விதி பிரகார. பஞ்சம விதி பிரகார. அப்ப 6வது என்னது அப்படின்னு கேட்டா, சோமே சௌரியஞ்சவன் நிர்வபேத் பிரம்மவர்ச்சச காமஹா அப்படின்னு உதாரணம். சௌரியம் சரும் நிர்வபேத் பிரம்மவர்ச்சச காமஹா. இல்ல இந்த பிரம்மவர்ச்சச காமஹா தனியா ஒதுக்கி வைங்க. சௌரியம் சரும் நிர்வபேத் இந்த இதை மட்டும், இந்த அம்சத்தை மட்டும் எடுத்து விசாரம் பண்ணுவோம். இந்த அம்சத்துல என்னென்னலாம் இருக்கு? சூரிய தேவதா விசிஷ்ட, சரு திரவிய விசிஷ்ட, கர்ம விதிகதை. அதாவது விசிஷ்டமான, எப்படி சோமேன யஜேத அப்படிங்கிறதுல திரவிய விசிஷ்டமான கர்மா விதிக்கப்பட்டதோ அதை போல இங்கேயும் தேவதா விசிஷ்ட திரவிய விசிஷ்ட யாகா விதிக்கப்படுறது. அப்போ இது 5வது விதி தானே, 5வது பிரகாரம் தானே வரும். எப்படி நீங்க 6வதா கொண்டு போயிட்டேல் அப்படின்னு கேட்டா, அது மட்டும் இருந்தா இது 5வதா ஒத்துக்கலாம். கூடவே என்ன இருக்கு? பிரம்மவர்ச்சச காமஹான்னு பல சம்பந்தமும் இருக்கு இல்லையா? அப்போ இது என்னது? இது 5வது பிரகாரத்தையும் தாண்டி 6வது பிரகாரத்துக்கு போயிடுச்சு. இது ஷஷ்ட விதி பிரகாரா. இதெல்லாம் நமக்கு எங்க உதவும்னு கேட்டா, ஒரு வாக்கியத்தை எடுத்து விசாரம் பண்ணும் பொழுது இந்த இடத்துல கர்மா விதிக்கப்படுறதா, திரவியம் விதிக்கப்படுறதா, திரவிய விசிஷ்ட கர்மா விதிக்கப்படுறதா இப்படின்னு விசாரம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நமக்கு இந்த 6 விதி பிரகாரங்கள்ல எது முன்னாடி வருதோ அதை எடுத்துக்கணும். லாகவ பட்சத்தை எடுத்துக்கணும். அங்க இது நமக்கு உதவுறது. சரியா? இதுக்கு என்ன பேரு? ஷட்விதி பிரகார நிரூபணம். இதுவும் கிரந்தத்துல கிடையாது, இது நாமளா புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால இந்த 6 விதி பிரகாரத்துடைய உதாரண வாக்கியங்கள். பிரதம விதி பிரகாரஸ்ய உதாரணம் கிம்? அக்னிஹோத்திரம் ஜுஹோதி. द्वितीय विधि प्रकारस्य उदाहरणम् अग्निहोत्रं जुहुयात् स्वर्गकामः. तृतीय विधि प्रकारस्य दध्ना जुहोति. चतुर्थ विधि प्रकारस्य दध्ना इन्द्रियकामस्य जुहुयादिति. पंचम विधि प्रकारस्य विशिष्ट विधेः उदाहरणं सोमेन यजेत. अंतिम विधि प्रकारस्य षष्ठ विधि प्रकारस्य उदाहरणं सौर्यं चरुं निर्वपेत् ब्रह्मवर्चस कामः इति उदाहरणम्. एवं षड्विधि प्रकार निरूपणं कृतं ग्रन्थे. ग्रन्थेन अस्मिन् ग्रन्थेन अन्यत्र இந்த ரெண்டுத்தையும் நல்லா எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு பங்கி கூட இந்த கிரந்தத்திலிருந்து ஆகல, ஆனா இந்த தேவையான விஷயங்கள் நமக்கு வெளியில கிடைக்காத விஷயங்கள், அதனால ஜாகிரதையா எழுதி வச்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உற்பத்தி விதி இந்த கிரந்த ரீதியா பார்த்தோம். அந்த உற்பத்தி விதிக்கு சககாரகமா இருக்கக்கூடியதான ஷட் பிரமாணானி அவைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள்ல வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கறதுக்கு லாகவ கௌரவ விசாரம் பண்றதுக்கு தேவையான ஷட்விதி நிரூபணமும் பண்ணிருக்கோம். இதோட இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ முடிச்சிருக்கோம். மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யாசு மனசஹம் சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. वासुदेवं रमाकान्तं नत्वा लोगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसङ्ग्रहम्.